ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் வெள்ளனே எழுந்திரிச்சு வாசல்லாம் தெளித்து கோலம்லாம் போட்டாச்சு. செவ்வாய்க்கிழமை எப்பயுமே பார்த்திங்கன்னா நைட்டு வந்து 8 to 9 வெத்தலை விளக்கு போடுவோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா நேற்றே எல்லா வேலையுமே முடிச்சுட்டோம். வீடு வாசல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வெள்ளனே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சூடம்பத்தி பொருத்தி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டேன். அன்னைக்கு வந்து விரதம் மாதிரி எதுவும் கடைப்பிடிக்கிறது கிடையாது. ஆனால் அந்த ஒரு 3 வாரமாகவே பார்த்திங்கன்னா நான் விரதம் மாதிரி கடைப்பிடிச்சிட்டு வரேன். காலையில் ஒரு டம்ளர் பால் இதோட சரி. அதுக்கப்புறம் எந்த விதமான ஆகாரமே எடுக்காமல் 6 மணிக்கு மேலே நம்மளுடைய விரதத்தை வந்து முடிச்சுக்கிறலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 to 9 கவிதா வந்து வெத்தலை விளக்கு போட்டு சாமியை கும்பிடுவா. நான் அந்த 6 மணி வரைக்கும் விரதம் இருந்துட்டு அதுக்கு மேலே என்னுடைய விரதத்தை நான் முடிச்சுக்கிடுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டீ காப்பி எதுவுமே காலையிலேருந்து குடிக்காதனால எனக்கு கொஞ்சம் தலைவலி வர்ற மாதிரி இருந்தது. சரி காப்பி மட்டும் கொஞ்சம் வாங்கி குடிச்சுக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பியை தான் வாங்கி குடித்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது. சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துடலாம் போல். டீ காப்பி இல்லாமல் சுத்தமாக இருக்கவே முடியலை. ஒரு நேரம்னாச்சும் அதை குடித்தா தான் மனசு திருப்தியாக இருக்குது. நைட்டு பார்த்திங்கன்னா எப்பயும் போல் வெத்தலை விளக்கு போட்டு நல்லபடியாக வந்து சாமியை கும்பிட்டாச்சு. தொடர்ந்து இந்த விளக்கு போடணும், எந்த விதமான தடையும் வரக்கூடாதுன்னு ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிட்டேன். இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பருப்பு குழம்பு புளிக்கூட்டு தான். இன்றைக்கி சிம்பிளான முடிச்சிட்டோம். வேண்டுதலும் நிறைவேறி முடித்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.